நான் என்னையே காவல் வைத்தேன், என் இதயம் அவள் அல்லவா, ஒரு ஆறுதல் மொழி அல்லவா, எனக்கு ஆறுதல் மொழி அல்லவா. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே, அவள் பறந்து போனாளே. என் அன்புக்கு தாய் இல்லை, ஒரு ஆறுதல் மொழியும் இல்லை, எனக்கு ஆறுதல் மொழியும் இல்லை. எனக்கு ஆறுதல் மொழியும் இல்லை. அவள் மறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டை கவர்ந்து நான் அவளுக்கு மகனானே, எனக்கு ஆறுதல் மொழி அல்லவா, எனக்கு ஆறுதல் மொழி அல்லவா. ஒரு ஆறுதல் மொழி அல்லவா, அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே, அவள் பறந்து போனாளே. ஒரு தவறுமே செய்யாத என்னையும் என் தாயையும் என் தந்தை நாடு கடத்தி விட்டார். நானும் என் தாயும் அடர்ந்த காலங்களில் ஒரு புனிதமான புரட்சியை இருவருமே தங்களாக பிறந்து விட்டோம். இந்த பாவி ஒரு பெண் காப்பாற்றினால் அவள் பெயரோ கலையடையும், நானும் கலையடையும். ஒன்றாக காண்பித்தோம். அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் என் தலைவர்த்து விட்டு என் காதல் சென்று விட்டார். என் தாயையும் பார்க்க முடியவில்லை. அழகி, நீ எங்க இருக்கின்றாயோ? இந்த பாவி உன்னை எப்போது பார்க்க போகிறேன். புளிய மரம், நான் வளர்த்த நல்ல மரம், நான் வளர்த்த நல்ல மரம், காத்தடித்து தாயும் மரம், நான் வளர்த்த நல்ல மரம், காத்தடித்து தாயும் மரம். நான் வளர்த்த நல்ல மரம், காத்தடித்து தாயும் மரம். அழகி
மதியழகி இருப்பவரிடத்தில் கொள்ளையடித்து எல்லார ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும். that's good. ஆமா. கடமை நம்ம கட்டி இருக்கிறது. சரி. பாசத்தில கூடு கட்டி பாசம் வளர்த்து வச்சு பாசத்தை மோசம் இங்கே என்ன ஆச்சு அதை கண்டதுமே எந்த மனம் பித்தாச்சு ஒத்த புளிய மரம் நான் வளர்த்த நல்ல மரம் மதியழகி என்ன இது? கொள்ளை அடிக்கலாம் என்று வந்தால் ஆமாங்க. ஏதோ ஒரு ஆண்டவர் தன்னை தனிமையிலே அழுது போகிறான். ஐயோ. அவன் அழுது போவதை பார்த்தால் தன்மலைக்கு தான் போட்டிருக்கிறான் போல இருக்கிறது. இருந்தாலும் நான் கடமை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். முதலில் அவனை காப்பாற்ற வேண்டும். மல்லிகைப்பூ செண்டேவா நான் வளர்த்த ரோசாவா கட்டுக்கதே அத்தனையும் கட்டுக்கதே அட சத்தியமா இந்த மனம் ஒத்துக்கலே ஒத்த புளிய மரம் நான் வளர்த்த நல்ல மரம் நான் வளர்த்த நல்ல மரம் காத்தடித்து தாயும் மரம் அந்த ஆடவரை தேடி கொண்டு வருகிறோம். ஆமா. எங்கே சென்றார் என்று ஒன்றும் புரியவில்லை. என்னங்க? சரி சரி அவர் அழுவத்தை பார்த்தா சத்தியமா தற்கொலைக்கு தான் போறாருன்னு நினைக்கிறேன். அவர் எங்க இருக்கிறாரு ஏது இருக்கிறாரு தேடி பாருங்க. மதியழகி அவள் இருந்தால் அதோ அந்த நதிக்கரை ஓரமாக சத்தம் கேட்கிறது. ஆமா. இருந்தால் அங்கேதான் இருக்க வேண்டும். புறப்பட இங்க போகலாம். போகலாம். என்னங்க? அவர் பார்ப்பதற்கு மயக்கநிலையில் இருப்பது போல தெரிகிறது. பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. உங்க உயிரையே நான் தான் காப்பாற்றிருக்கிறேன். நீங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? எதற்காக இங்கே சொன்னதிலே வந்து இதோ பாருங்க. ஏங்க இப்படி ஓரமாங்க. ஓரமாங்கடா. மயக்கநிலையில் கீழே படுத்து கட்டாரு. அவரை தாகமா இருக்கிறாரு என்னமோ. அவர் பேசும் போது நாட்டெல்லாம் பயப்பட போல பேசுறாரு. முதல்ல கண்டிப்பா காப்பாற்றியது நீங்களா? ஆமாங்க. தங்க முகமது எழுந்திருந்தாலும் நல்லவங்க நீங்க. ஆனா உங்க மனசு ரொம்ப பெரிய மனசுங்க. ஐயா என்ன தவறாக என்ன வேண்டாம். நாங்க நல்லதுதான் செய்யறோம். இருப்பவர் இடத்தில் கொள்ளையடித்து இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறோம். அப்பதான் தண்ணீர் சாப்பிடுங்க. காலை தூங்குதா? இருந்தாலும் நல்ல மனசுங்க. தலையில அடிபட்டு இருக்கா? இந்த பெண்ணு வந்து எவ்வளவு அன்பாக என்னை காப்பாத்து பார்த்தியா? கவலைப்படாதீங்க. ஏய், சரி, அவன் தண்ணி விட்டு கலந்து குடிச்சிருக்கா? வாங்க. பாவம் தண்ணீர் குடிச்சாரு. தொண்டை எதுனா அடிக்க போகுது. ஏங்க ஏங்க, உடம்பெல்லாம் சத்தியமா சொல்றேன், உங்களை போல ஒரு பெண் இருந்தா போதுங்க. என்ன எங்க வீட்டுக்கு வாங்க. இந்த காயத்துக்கு நான் மருந்து போடுறேன். ஏய், என்னடா ஏதோ பாவம் தண்ணி குடிச்சா நீ தண்ணி குடிச்சு என்னை காப்பாத்துறீங்களே, நீங்களே காப்பாத்துறீங்க. தாய்ப்பால் வந்து எவ்வளவு அன்பா வந்து ஏய், ஓடிங்க. பாத்துமா, இந்த பாவியை பார்த்து யாருமே கேட்காத கேள்வி. என்னை மாத்திரீங்க யாரு கேட்டீங்களே? நீங்க இருப்பது போல்
இந்த பாவி ஏழ்மையான குடும்பத்தில் கிடையாது. வேற ஒரு நாட்டுக்கு இது நாடு விக்ரம நாடு. ஏய், போடியங்க. நீங்க ஒரு நாட்டுக்கு இளவரசரா? அப்பவே நினைச்சிட்டேன். இளவரசரா தான் என் தந்தையின் பெயர் விக்ரமவர்மன். என் தந்தைக்கு 2 மனைவிகள். மூத்த மனைவி பிறந்தவன் என்னுடைய பெயர் கலைமணி. இளையமலை பிறந்த தம்பி அவன் பெயர் சந்திரவன். எங்கள் வாழ்க்கையை வாழ வாழ்க்கை நல்ல கதையை சொல்லி கவனமாக கேட்க வேண்டும். நானும் என் தம்பியும் அயல் சென்று மக்கள் முடித்து முடித்து